ஆக்சுவலா நம்ம சேனல்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம அடிக்கடி வீடியோஸ் பார்ப்போம். ஸோ அந்த கேட்டகரியில இப்போ எரர் மேக்ஸ் கிளவர் அகாடமி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து என்ன பண்றாங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றதா இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ யூடியூப்ல வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்ஜெக்டிவ் நான் வந்து நீங்க அந்த அகாடமியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க அவங்க சொல்லி தரது எப்படி இருக்கு அண்ட் அந்த கோர்ஸஸ் வந்து ரியலாவே உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காகனா அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அப்கமிங்ல சேர போறவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன ஷேர் பண்ண நினச்சேன்னா வந்து இப்போ இதில் இவங்க ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி வந்து சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 1.25 மணி நேரம் இருந்தது. நான் அந்த வீடியோ ஜஸ்ட் ஓவராலாக என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்தேன். பட் அதில் வந்து 1.25 மணி நேரத்துக்கு கற்றுக்கிற லெவலுக்கு அவங்க பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ பேசிக்காக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய லெவலில் அட்வான்ஸ் லெவலெலாம் எதுவுமே இல்லை. நான் லாஸ்ட் மந்த் 30 மினிட்ஸில் ஃபெஸ்டிவல் அண்ட் சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸே நான் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து 1.25 மணி நேரத்துக்கு வந்து 1.25 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒர்த்தான கண்டென்ட் உள்ள எதுவுமே இல்லை. அண்ட் அப்புறம் இன்னைக்குல ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் இன்னைக்கு தான் அந்த வீடியோ பார்த்தேன். JavaScript டியூட்டோரியல் வீடியோ வந்து 599க்கு போட்டிருந்தாங்க. அண்ட் சிஎஸ்எஸ் வீடியோ வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸ்ன்னு போட்டு அட்வான்ஸ் மாதிரி போடுறாங்க. பட் 599 கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது என்னன்னா வந்து படிக்கிறதுக்கு மட்டும் எப்போவுமே வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸஸ்க்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி படிக்காதீங்க அப்படின்னு. எதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே யூடியூப்ல நிறைய இதை விட பெட்டராக நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 81 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் 81ல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தான் இந்த லூப்பிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஓவராலாக இப்போ வேரியபிள்ஸ் அப்புறம் பேசிக்ஸ் அப்புறம் வந்து என்னென்னா வந்து டேட்டா டைப் இஃபெல்ஸ் பவர் லூப் இது எல்லாமே பேசிக் தான். இந்த பேசிக்கை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரே ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி ஒரு 10 ஹவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இவங்க டிஜிட்டல் ப்ரொமோஷனும் பண்ணுறாங்க பெரிய லெவல். அதனால தான் வந்து 2 monthsல 1 million வியூஸ் வந்திருக்கு. பட் இந்த பைத்தான் டியூட்டோரியல் 10 ஹவர்ஸ் வீடியோன்னு பெரிய லெவலில் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு காமனாக இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் என்ன, சூப்பர் கீ என்னென்ன, இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்ன, அப்புறம் வந்து இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் பற்றி சிம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்க அதை தான் இவரும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அதனால இந்த சேனல் வந்து நான் யூஸ்ஃபுல் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சாஃப்ட்வேர் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேனல் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிக்க போகிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான், சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து 199 கிடைக்குது, 200 கிடைக்குது, 400 கிடைக்குதுன்னு அமௌண்ட் பே பண்ணி படிக்காதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பே பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்து அகைன் அண்ட் அகைன் வந்து பே பண்ணி படிச்சுட்டே இருப்பீங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் பே பண்ணி படிக்கிறத விட பெட்டராகவே நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப்பில் படிக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து கண்டென்ட் நிறைய யூடியூப்பில் இருக்குது. தமிழே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஈவன் நான் கூட போட்டிருக்கேன். என்னை மாதிரி நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து தமிழில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் ஷேர் பண்ண நினச்சது என்னன்னா வந்து இது வந்து கிராஃபிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் என்னன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாம் செல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஃபார் கிரியேட்டர்ஸ்க்கு. அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக கிராஃபிங்கிறவங்க என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து கோர்சஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா என்னோட மோட்டிவ். நான் எப்போவுமே அமௌண்ட் வாங்கி பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்ல நினச்சது என்னன்னா வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ராஜ் சைன் அப் ஒரு 30 hours ஏகோ இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ வந்து இது வரல ஒரு அலர்ட் மாதிரி வந்துட்டே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக உண்மையான மெசேஜ் கிடையாது. அவங்களா மனநல செட் பண்ணியிருக்குது. இது இதுக்கு என்ன ரீசன் செட் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா வந்து ஓகே நிறைய பேர் இதை என்ரோல் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி அப்படி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது. இந்த ஆக்சுவலாக உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒருத்தவங்களை வந்து எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் அதில் அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது உண்மை நினச்சி அந்த மேனுவலாக கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இதை ஃபேக்குன்னு நான் சொல்ல வரல. இதை ஃபேக் மீன்ஸ் இந்த சேனல் நான் ஃபேக்குன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி கிராஃபிக் கொடுக்குற இந்த லெஃப்ட் சைடில் உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுக்குறது.
இல்லை, பட் ஆக்சுவலாக வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து உங்களுக்கு என்ன வரும்னா வந்து கோர்சஸை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன் உங்கள்கிட்ட. அண்ட் நீங்கள் இந்த இதில் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி ஏதோ ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஓகே ஃபைன், எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து சொல்கிறது என்னென்னா வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறதா வந்து காசு கொடுத்து கோர்ஸ் எதுவும் என்ரோல் பண்ணாதீங்க அண்ட் படிக்கவும் படிக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.